இந்த 100 வருஷமா ஏற்றல. ஆனால் 500, அது நாயக்கர் காலத்து தூண். ஸோ 500 வருடமாக ஏற்றப்பட்டு 100 வருடமாக ஏற்றலை. இதை தெளிவான புரிதல் ஏற்படுத்தி மேலதான் ஏற்றணும். கண்டிப்பாக ஏற்றுவார்கள்னு நம்பிக்கை இருக்கு. திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் உள்ள அந்த தூபத்தூணில் ஏற்றுவதற்கான வேலைகள் நடக்கும். இல்ல, இதுல 2-3 இருக்கு. அதாவது ஒரு புது ஆட்சி வந்தா அவங்க பழகிறதுக்கு டைம் கொடுக்கணும். மற்ற விஷயத்துல ஒத்துக்கலாம், லா அண்ட் ஆர்டர்ல அது முடியாது. தினம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேப்பர்ல கடந்த 15 நாளா தினசரி இத்தனை IAS அதிகாரி, இத்தனை IPS அதிகாரி மாற்றம்னு பண்றதே இவங்க கையில கிரிப்பு கொண்டு வரதுக்கு தான். வேலை வாங்கி தரார்னு கூட்டிட்டு போன விஷயத்துல இன்னும் நிர்வாகிகள் கைது செய்யப்படவில்லை. இதுதான் திமுக செஞ்சது. சோ விஜயை இன்னொரு MGR ஜெயலலிதா போல கட்சிக்காரர்களை கட்டி வைப்பார்னு பார்த்தா இவங்க ரீல்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஊழல் இல்லாமல் தடுப்போம், பார்ட்டி ஃபண்டு வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்வது நல்லா இருக்கு. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சட்டம் ஒழுங்குல இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படணும். சிங்கப்படையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விசாரணை அதிகாரமோ இதுவோ இல்லைன்னு இன்னைக்கு ஒரு பத்திரிகை செய்திகிறது. ஆனா துப்பாக்கி இருக்குங்கிறாங்க. அப்ப என்ன போஸ்டிங் என்னன்னு தெரியல. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்ற இஷ்யூ சார். DMK பீரியட்ல விளக்கு ஏற்ற விட மாட்டோம்னு சொன்னாங்க, தீபம். அதே மாதிரி இப்போ டிவி கவுண்ட் வந்ததுக்கு அப்புறமே என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணாங்களோ அதுதான் இப்போயும் நாங்கள் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல, இது சரியான புரிதல் இல்லாமல் அவசரப்பட்டு பேசுகிறார்கள். இதுல இவர் ஷாஜகான் வேற பேசினார். இது சிறுபான்மை நலத்துறை அமைச்சர். பட் சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற நிர்மல்குமார் இன்னொரு வருத்தம், அவர்தான் அந்த தொகுதியின் MLA வேற. அவர் என்ன அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனைனா இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஈவன் சுகி சிவம் கூட என்ன சொல்லிட்டாருன்னா, கடந்த கிட்டத்தட்ட 100 வருடங்களாக இங்கே தான் ஏற்றப்படுது. அதாவது பிள்ளையாரே இல்லை. ஆனால் பிள்ளையார் உச்சி பிள்ளையார் கோயில் அந்த இடத்துல பிள்ளையாரே இல்லை. சரியா? அங்கே இருக்கு. நான் அதை படித்ததுனால சொல்றேன். போல நான் திருப்பரங்குன்றம் கீழே வரைக்கும் தான் போயிருக்கேன் நான் ஒரு ஈவினிங் போனப்ப. ஸோ அந்த தூண்லேயே என்ன எழுதியிருக்குன்னா, இப்போ ஏற்றுற தூண்லேயே ஒரு கல்வெட்டு இருக்கு. திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லி தமிழக தொல்லியல் துறை வெளியிட்ட நூல், போஸ் என்பவர் எழுதின நூலில் அந்த கல்வெட்டில் என்ன இருக்குன்னா, இந்த புண்ணியத்தார் இறந்தார் ஏற்றும் தீப, ஊர்க்காரர்கள் அனைவரும் ஏற்றும் தீபம் தூண் இருக்கு. அதாவது ஊர்ல யாராவது அந்த தலத்தார்கள், அந்த கோயிலுக்கு பாத்தியதை உரிய ஒரு சில ஜாதிகள் இருக்காங்க. அவங்க கல்லர்ல சில மரபு, அவங்க இறந்தால் அவங்களுக்கு மோட்ச தீபம் ஏத்துறது. வேற கார்த்திகை தீபம்னு சொன்னால் ஒரு இடத்துல ஊர் பார்க்குற மாதிரி உச்சியில தான் ஏத்துவாங்க. சரியா? அப்படி இருக்கிறது மேல இருக்கு. அந்த இடத்துல ஏற்றுறது நிறுத்தினதுக்கு 2 காரணம். 1915 உங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்பியூட்டில் அது யாருக்கு சொந்தம்னு அப்போ கீழ்கோர்ட் என்ன சொல்லிச்சு, இது கோயிலுக்கு சொந்தம், மலை இது அப்படின்லாம் பிரச்சனை வந்தது. ஹைகோர்ட்டு மலையெல்லாம் புறம்போக்கு, கோயில் தான் கோயிலுக்கு, தர்கா. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம்ங்கிறது அங்கே இருக்கிற லண்டன் ப்ரீவியூ கவுன்சில் அவங்க என்ன பண்ணாங்க, மஜுரா மேனுவல்ங்கிற ஒரு புத்தகம். அன்னைக்கு ASI இவங்க எல்லார்ட்டையும் கேட்க ASI என்ன சொன்னாங்கன்னா, திருப்பரங்குன்றம் பக்கத்தில் ரயில்வே ட்ராக் போடுறப்ப அப்போ மரம் வெட்டுறதுக்கு பர்மிஷன் கேட்டுறதுக்கு அதுக்கு தேவஸ்தானத்துக்கு தான் கேட்டோம். அதே மாதிரி சில கற்களை எடுக்கும் பொழுதும் தேவஸ்தானத்துக்கிட்ட தான் கேட்டோம். அந்த மலை மட்டும் இல்லாமல் அந்த கோயில் கீழே இருக்கிற முருகன் கோயில் குடவரை கோயில், அதாவது குகை மாதிரி வெட்டி அந்த சிலையே உங்களுக்கு கல்லை செதுக்கி பக்கத்தில் இருக்கிற செதுக்கி மலையுடைய பகுதி தான் முருகன். மூலவர் குடவரை முருகன். அதுக்கு பிரதட்சணம் கிடையாது. அதாவது அது குகையை வெட்டினதுனால முருகரை நீங்கள் பிரதட்சணம் பண்ண முடியாது. முருகரை பிரதட்சணம் பண்ணணும்னா நீங்கள் கிரிவலம் வரணும். ஸோ அந்த ASI 1931 ஜட்மெண்ட்ல ASI சொன்னதாக கோட் பண்ணுறது, கிரிவல பாதை உட்பட 4 தெருக்களுமே மாட வீதிகளுமே தேவஸ்தானத்துக்கு சொந்தம். ஒன்னே அதில் கொடுத்துருக்கிற ஒரு எக்ஸம்ஷன் மாத்திரம் என்னன்னு சொன்னால், அந்த மலைக்கு கீழே முருகர் கோயிலும் மேலே காசி விஸ்வநாதர் கோயிலும் இருக்கு. இன்னொரு குன்றில் உங்களுக்கு இப்பொழுது கூறப்படும் அந்த சிக்கந்தர் தர்கா இருக்கிறது. அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு போகிறதுக்கு இன்னொரு படி இருக்கு. அந்த படியிலிருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போன உடனே நெல்லித்தோப்புன்னு இருக்கு. நெல்லித்தோப்பிலிருந்து போகும் பாதையும் தர்காவுக்கு சொந்தம்.
சரியா? மீதமெல்லாம் கோயிலுக்கு சொந்தம்ட்டாங்க. இப்போ உங்களுக்கு அந்த நெல்லித்தோப்புக்கு போகணுன்னாலே கீழேருந்து இந்த படியிலேருந்து போனால் தான் போக முடியும். அதோட அந்த கண்டிஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த தர்காவில் இன்று எப்படி உள்ளதோ ஸ்டேட்டஸ்கோ, இதற்கு மேலே எந்த விதமான மாற்றமோ எதுவும் செய்யக்கூடாது. இதில் நடத்தப்படும் துவா அல்லது முகமதிய வழிபாடு என்பது தேவஸ்தானம் ஏற்கும் வகையில் செய்யணும்ட்டாங்க. இதுதான் அந்த 1920. இதே மாதிரி திருப்பரங்குன்றத்துக்கு இன்னொரு புக்கு தல வரலாறுன்னு சொல்லி இந்து அறநிலைத்துறை போட்ட புத்தகம், நான் உங்களுக்கு வேணாலும் தரேன் அந்த பேப்பர். அதில் என்ன சொல்கிறாங்க, சித்தர் சமாதியாக இருந்த ஒரு மண்டபத்தை 18ஆம் நூற்றாண்டில் முகலாயர்கள் ஆக்குபை செய்து சிக்கந்தர் தர்கா என்று அழைக்கிறார்கள். இது HRNC புக்கு சொல்லுது, தல வரலாறு. சரியா? இப்போ சிக்கந்தர் என்பவர் யாருன்னு பார்த்தால் டெல்லியை சேர்ந்த இது சுல்தான் ஆட்சியில் கடைசி 2வதாக இருந்தவர். அவர் காலத்தில் இல்லை அவருக்கு முன்பாக கோவில் என்று சொன்னால் சைவர்களுக்கு சிதம்பரம், வைணவர்களுக்கு இது ஸ்ரீரங்கம், இதுக்கு அடுத்தது மதுரை மீனாட்சி. இந்த 3 கோயிலும் கொள்ளையடிச்சு குறைந்தபட்சம் 10,000 கிலோ தங்கமும் 12,000 பேர் ஸ்ரீரங்கத்தில் மாத்திரம் ஆயுதம் ஏந்தாதவர்கள் கொன்னார்கள். அதாவது இவன் வந்துட்டான் பக்கத்தில், இவங்க அந்த உற்சவரை எடுத்துக்கிட்டு கர்நாடகாவில் இருக்கிற மேலக்கோட்டைக்கு நாயக்கராட்சிக்கு போகிறதுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் அவங்க கொஞ்ச தூரமாவது போகிற வரைக்கும் இவங்களை தடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு 12,000 பேர் ஆயுதம் இல்லாமல் சண்டைக்கு தடுக்க வெட்டி போனால் அவங்களுக்காக இன்றைக்கும் வருடம் அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஊரில் ஆடி மாதம் இது அமாவாசை அன்னைக்கு இன்றைக்கும் திதி கொடுக்கப்படுகிறது அந்த 12,000 பேருக்கு. ஸோ இப்படிப்பட்ட கொடுங்கோலர்களை யாரும் கொண்டாட மாட்டார்கள். நம்பர் 1. நம்பர் 2, மதுரையில் கோரிபாளையம்னு ஒரு தர்கா இருக்குது. இன்றைக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னால் அங்கே 3 கல்லறைகள் இருக்கிறது. அதில் 1 சிக்கந்தருடைய கல்லறை. ஸோ இன்றைக்கும் டூரிசம் வெப்சைட்டில் நான் போன மாதம் வரைக்கும் பார்த்தப்ப தமிழக டூரிசம் வெப்சைட்டில் கோரிபாளையத்தில் தான் இருக்குன்னு இருக்குது. ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு கல்லறை தான் இருக்க முடியும். ஸோ இப்பயும் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் அந்த தர்காவை வச்சுக்கோங்க, அதில் வழிபாடு பண்ணுங்கள், எங்களுக்கு மேலே ஏற்றுங்க. இன்னொன்று 1996 ஒரு தீர்ப்பு சென்னை ஹைகோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பில் உங்களுக்கு அந்த தர்காவிலிருந்து 60 அடி தாண்டி பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தற்போது உயர்நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நேரில் போய் டேப்பை பிடிச்சி அளந்து 60 மீட்டருக்கு, அந்த பக்கம் 20 இல்லை 60 மீட்டருக்கு தள்ளி இருக்குன்னு பார்த்துட்டேன். அதுக்கு உடனே இதை இதுன்னு வேற ஆரம்பிச்சாங்க. ஸோ இதையெல்லாம் மீறி தெளிவாக தீர்ப்புகள் கொடுத்த பின்பு மீறுவதுங்கிறது, அதுக்காக திமுக போய் மன்னிப்பு கேட்டுச்சு. ஸோ நாங்கள் சட்டத்தை மீறிட்டோம், அவர் என்ன சொன்னார், அடுத்த வருஷம் ஏற்றுங்கன்னு அஃபிடவிட் கொடுங்குறப்ப ஆட்சி போயிடுச்சு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, 1920 ஏற்றலை, அதாவது 1919 அந்த டிஸ்பியூட் பீரியடை தாண்டின உடனே 1ஆம் உலகப் போர் வந்துருச்சு. 1ஆம் உலகப் போர் அப்பெல்லாம் என்ன பண்ணி, இப்பயுமே கூட போர் வந்தால் லைட்டெல்லாம் அணைக்கணும். ஊர் இருக்கா காடான்னு தெரியாது, லைட் எரிஞ்சா ஊருன்னு சொல்லிட்டு இதை போட்டுருவான், குண்டு போட்டுருவான்னு சொல்லிட்டு லைட்டை போடக்கூடாதும்பாங்க. இன்னைக்கு அது மாதிரி அங்கே ஏற்றாதீங்கன்னு 1920 2ஆம் உலக போரை போட ஆரம்பிச்சு 31 தீர்ப்பு வர வரைக்கும் இது இருந்து அடுத்த 2ஆம் உலக போர் வந்துச்சு. ஸோ இந்த 100 வருஷமா ஏற்றலை. ஆனால் 500, அது நாயக்கர் காலத்து தூண். ஸோ 500 வருடமாக ஏற்றப்பட்டு 100 வருடமாக ஏற்றலை. தெளிவாக இப்போ ஏற்றுற தூண்லேயே இருக்கிற வாசகம், இது இறந்தவருக்கு ஏற்றும் தூண். ஸோ தெரிஞ்சு தவறு செய்யக்கூடாது. ஏன்னா இவங்க எல்லாரும் இவர்கள் கிட்டத்தட்ட 80% கிறிஸ்துவர்களும் 60% முஸ்லீம்களும் இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க என்று கணிப்பாளர்கள் சொல்லும் பொழுது அந்த ஓட்டை விடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. இதை தெளிவான புரிதல் ஏற்படுத்தி மேலே தான் ஏற்றணும். கண்டிப்பாக ஏற்றுவார்கள்னு நம்பிக்கை இருக்குது. வழக்கு போட்ட ராம ரவிக்குமார் ஏற்கனவே நான் வழக்கு போட போகிறேன்னு திருப்பி சொல்லி எனக்கு நேற்றுக்கோ முந்தநேற்றுக்கோ தான் அனுப்பிச்சார் மெசேஜ். ஸோ கண்டிப்பாக அடுத்த வருடம் திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் உள்ள அந்த தூபத்தூணில் ஏற்றுவதற்கான வேலைகள் நடக்கும். கண்டிப்பாக ஏற்றுவார்கள், அது நிச்சயமாக நடக்கும். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து துவக்கி வச்சிருக்காரு, நான் பார்க்குறோம். ஆனால் இந்த குற்ற சம்பவங்கள் எல்லாமே வந்து குறைஞ்ச மாதிரி இல்லையே சார். திமுக ஆட்சியும் பார்க்குறோம், இப்பயும் பார்க்குறோம். நம்ம கேட்டால் வந்து ட்ரக்ஸ்னால அப்படின்னு சொல்கிறார். ட்ரக்ஸ் யார் கொண்டு வந்தது? திமுக தான் கொண்டு வந்தாங்க. திருப்பி அவங்க மேலேயே சாடிக்கிட்டே இருக்காரு. தொடர்ச்சியாக பார்க்க முடியுது நம்ம. இல்லை, இதில் 2-3 இருக்குது. அதாவது ஒரு புது ஆட்சி வந்தால் அவங்க பழகிறதுக்கு டைம் கொடுக்கணும். மற்ற விஷயத்தில் ஒத்துக்கலாம், லா அண்ட் ஆர்டரில் அது முடியாது. ஆச்சா, இதில் வந்து ஒரு குழந்தை 1 வயசுலையோ 11 மாதத்துல நடக்க ஆரம்பிக்குதுன்னா 4000 தடவை கீழே உழுகணும். அது நீஞ்சுது தவழுது அப்படின்லாம் சொல்கிறதுலாம் அந்த குழந்தை அது ட்ரையே பண்ணல. நான் ஒன்றை மாதிரி நடக்கிறேன்னு ட்ரை பண்ணி விழுகிறது தான் அது நீஞ்சிறது நடக்கிறதெல்லாம்.
சரியா? அதெல்லாம் பண்ணிட்டு தான் கடைசி அது மாதிரி இவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஆனால் தினம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேப்பரில் கடந்த 15 நாளாக தினசரி இத்தனை ஐஏஎஸ் அதிகாரி இத்தனை ஐபிஎஸ் அதிகாரி மாற்றம்னு பண்ணுறதே இவங்க கையில் கிரிப்பு கொண்டு வரத்துக்கு தான். இன்னொன்று, குற்ற சம்பவங்கள்ங்கிறது ஒரு ஒரு நாளைக்கு சராசரியாக இவ்வளவு நடக்கும்னா இப்போ அதை விட அதிகமாக இருக்கான்னு பார்க்குற அளவு கூட பீரியட் தாண்டலை. ஒன்று மீடியா 2017 21 வரை இன்னைக்கு வரைக்கும் தமிழக மீடியா ஆன்டி மோடி தான் இருக்கும். அது மாதிரி இப்ப அதை விட அதிகமாக தவேகா எதிர்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்ப மிகப்பெரிய இருக்குல்ல, அதாவது திமுகவுடைய கொத்தடிமைகள் நாங்கள் என்று மீடியாக்கள் இருக்கு. 1-2 சேனல்கள் அதற்கு மாறாக செயல்பட்டவுன்னா அந்த 3 சேனல்களை அரசு கேபிள்ல இப்ப பின்னாடியும் தள்ளி இருக்காங்க. அதுவும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ முன்னாடி எல்லாம் 4வது 5வது பக்கத்துல சின்ன செய்தியாக வர்றதெல்லாம் இப்போ மேலே வருது. இந்த குற்றச்சம்பவங்கள் நடக்கிறது. இப்போ சூலூரை பொறுத்த வரைக்கும் நடந்து இப்போ இந்த 30 நாளைக்குள்ளே இன்னைக்கு சார்ஜ் ஷீட் போட்டேன்னு வந்துருச்சு. இப்போ விளாத்திக்குளத்தில் போன அவங்க பீரியடில் நடந்ததுக்கு தண்டனையே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இது மாதிரி ஒரு 4-5 வேகமாக நடந்தாலே நம்பிக்கை வரும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ வேலை வாங்கி தரார்னு கூட்டிட்டு போன விஷயத்துல இன்னும் நிர்வாகிகள் கைது செய்யப்படவில்லை. இதுதான் திமுக செஞ்சது. அதாவது விஜய் வெற்றிக்கு நடிகருங்கிறது முக்கிய காரணம் இல்லை, அது அவருக்கு ஒரு அட்வான்டேஜ். ஆனால் திமுக காரன்னு சொன்னாலே, கழக கண்மணிகள்னு சொன்னாலே ரவுடிகள் என்ற நினைப்பு மக்களிடம் இருந்த 1972 எம்ஜிஆர் பிரிஞ்சதிலிருந்து எல்லா தேர்தலுமே திமுக என்ற தீய சக்திக்கும் எதிர்ப்பு வீக்கா இருக்கிறப்ப மட்டும்தான் திமுக ஜெயிக்கும். 89ல் இவங்க பிரிஞ்சு நின்னதுனால கலைஞர் ஜெயிச்சார். திருப்பி 91ல் தோத்தார். 96ல் ஜெயலலிதா மிகப்பெரிய ஊழல் செய்தார்னு இந்த திருமணமெல்லாம் அவர் வளர்ப்பு மகன் திருமணம்னால தோத்து வந்தாங்க. 2006ல் மாபெரும் கூட்டணி. ஸோ இந்த முறை எம்ஜிஆரை பற்றி என்ன சொல்லுவாங்க, அவர் ஒரு சாட்டையை வச்சு அடிப்பார் தோட்டத்தில், தப்பு செஞ்சவங்களாம்பாங்க. ஜெயலலிதா கட்டம் கட்டினா கட்சியில் விட்டு விலக்கிடுவாங்க. ஆனால் திமுக என்ன பண்ணுச்சு, 2 விஷயம் சொன்னால் போதும். ஒன்று, ஈசிஆர் கார் சேஸ் பண்ணவங்கள அடுத்த நாள் காலையில் அவங்க வீட்டுக்கு 5 கேமரா வந்துச்சு, அவங்கள கண்டுபிடிக்க 4 நாள் ஆச்சு, அவங்களுக்கு தண்டனையே வாங்கி தரலாம். அடுத்தது எடுத்தால் தெய்வ செயல்னு ஒருத்தவங்க பண்ணது திராவிட செயல். அரக்கோணத்தில் ஒரு ஆள் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பெண்டிங். அப்போ ஒரு 3வது பிகாம் 3rd இயர் படிக்கிற இன்னொரு மாணவியை கல்யாணம் பண்ணிக்கிறான், அதுவும் டைவர்ஸ் பெண்டிங். அப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தான். அந்த 2ஆம் மனைவியை திமுக அமைச்சர்கள் பிஏட்டெல்லாம் கூட்டிகிட்டு போக இவன் என்னமோ பண்ணுறான்னு அந்த பெண் சண்டை போட அடி வாங்கி ஹாஸ்பிட்டலில் பார்த்தா இன்னொரு மனைவியை பார்க்குறான். மனைவி துணைவி இணைவிங்கிறது கடைசி லெவலுக்கு வரைக்கும் போகுது. அந்த பெண் இதையெல்லாம் எழுதி கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் போடாமல் திமுக ஐடி விங்கில் அப்லோட் ஆகுது ஃபுல்லாக. ஆச்சா? ஸோ இதுதான் திமுக. 4 வருஷம் இபிஎஸ் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொரோனா பீரியடில் ஆட்சி பண்ணால், அதை விட எதிர்கட்சியாக ஸ்டாலின் நல்லா பண்ணார்னு அவருக்கு கொடுத்தால் கருணாநிதியுடைய மோசமான ஆட்சி தான் இருக்கிறதுன்னு மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ விஜயை இன்னொரு எம்ஜிஆர் ஜெயலலிதா போல கட்சிக்காரர்களை கட்டி வைப்பார்னு பார்த்தா இவங்க ரீல்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. பட் சில அமைச்சர்கள் நல்லா பண்ணுறாங்க. பாதி நல்லா இருக்கு, பாதி இருக்கு. பட் இன்னும் டைம் இஸ் டூ ஷார்ட் டு கம்ப்ளைண்ட். இப்போ இவர் ஒரு இது கொடுத்துருக்காரு, அதுக்கு பேர் என்ன, நம்ம இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு பேட்டியில் 13 லட்சம் ஏக்கர்கள் இனாம் நிலங்கள் காணுங்கிறார். ஸோ கோயிலுக்கு இந்து சமய அறநிலைத்துறை கீழே 6 லட்சம் ஏக்கர் ஜெயலலிதா பீரியடில் சொன்னாங்க. அது 5.30ன்னு இபிஎஸ் ஆட்சியில் போய் இப்போ 3.80ன்னு குறைஞ்சி போச்சு சேகர் பாபு காலத்தில். இது கோயிலில் சேர்த்தது. கோயில் கணக்கில் சேர்க்காம வெவ்வேறு காலகட்டத்தில் இனாம் என்ற பெயரில் புறம்போக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. இதில் சின்ன உதாரணம் சொன்னால், ஸ்ரீவைகுண்டம் முன்னாள் எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஊர்வசி அமிர்தராஜ், அவர் ஒரு கிறிஸ்தவர். அவருடைய தாயார் இன்னைக்கும் கிண்டி எம்கேஎன் ரோட்ல ஒரு சர்ச் வச்சு பாஸ்டரா இருக்காங்க. அவர் அதில் ஒரு 20 ஏக்கர் லீஸ்டில் எடுத்திருக்கார். அதில் 9 ஏக்கரை கோயில் நிலம்னும் மீதி ரெவென்யூ லேண்டுன்னு சொல்கிறாங்க. அதில் கோயிலுக்கு 9 கோடியும் ரெவென்யூ லேண்டுக்கு 13 லேண்டையும் கட்டிட்டு அவரை வெளியேற்றுங்கன்னு சொல்லி 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் இவங்க போய் ஏதோ ஒரு நோட்டீஸை ஒட்டிட்டு வந்து இது க்ளோஸ் பண்ணோன்னாங்க. அவர் போய் ஒரு நீதிபதி கிட்ட ஸ்டே வாங்கிட்டு, சட்டப்படி அது செல்லாது. ஆனால் 4 வருஷமா அது தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி அடுத்த பில்டிங் பார்த்தா சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல்னு இருக்கும். அதுக்கும் பக்கத்தில் லயோலா காலேஜ் இருக்கு. இந்த 3மே இருக்கிறது செம்பரம்பாக்கம் வில்லேஜ். சரியா? அதுக்கு அடுத்து இன்னும் 2 வில்லேஜ் இருக்கு. பாப்பான் சத்திரத்தில் உள்ள
காசி விஸ்வநாதர் கோயில், லக்ஷ்மி நரசிம்மர் கோயில்னு 2 கோவில்களுக்கு 178 ஏக்கர் நிலத்தை, 3 கிராமங்கள் நிலத்தை 1878 வெங்கையா என்ற ஜமீன்தார் கொடுத்த டாக்குமெண்ட் செல்லும், இதற்கு பட்டா மாற்றி கொடுங்கள் என்ன 2006 தீர்ப்பு 8 தீர்ப்பு என்கிட்ட இருக்கு ஹைகோர்ட்ல. ஹெச்ஆர் இன்னைக்கு வரைக்கும் அந்த பட்டா மாத்தல. இந்த இது வந்தது பாருங்க, போன ஆட்சியின் போது அந்த இது இப்போ குயின்ஸ்லாண்டுக்கு அடுத்து இருக்கிற சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல் ரோடு மேலே இருக்கிற 5 ஏக்கர் வந்து கவர்மெண்ட் இடம், அதுக்கு 20 கோடி வாடகை பாக்கி அப்படின்னு அவங்கள விரட்டுறாங்க. அவங்க ஏற்கனவே வேலை பஞ்சாட்டில் இன்னொரு ஸ்கூல் கட்டிட்டாங்க, அந்த 20 கோடி வசூலாச்சான்னு தெரியாது. ஆனால் உள்ள போய் பொசஷன் எடுக்க போனால் பின்னாடி இருக்கிற 20 ஏக்கர் இனாம் லேண்டுங்கிறாங்க. அந்த இனாம் லேண்டு கோயில் இடம். இந்த இனாம் லேண்டுங்கிறது இந்த வெங்கையா கொடுத்தது. இது மாதிரி 13 லட்சம் ஏக்கர்கள் கோயிலுக்கு. இதெல்லாம் 1960களில் லேண்ட் சீலிங் ஆக்ட், நில உச்சவரம்பு சட்டம்னு வந்தப்ப ரெவென்யூ கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த 13 லட்சம் ஏக்கரையும் வந்தால் என்ன நிற்கும்னு பாருங்க. இதை பேசியிருக்கார். அதே மாதிரி முந்தானேதிக்கு பழனிக்கு போன பொழுது கடந்த 5 ஆண்டுகளில் வர்த்தக வேலை மட்டுமே இந்து சமய அறநிலையத்துறை செய்திருக்காரு. இன்னைக்கு காலையில் பேப்பர்ல எல்லா டெண்டர்களும் நிறுத்தி வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் செஞ்ச மிச்சத்தில் எனக்கு வருத்தங்கள் உண்டு. பழனிக்கு போனப்பயே கியூல போனார்னு சொல்லிட்டு கியூல நிக்கிறதுலேருந்து இது புள்ள போற வரைக்கும் வீடியோ, நீங்களும் மொபைல் எடுத்து போகக்கூடாது. ஸோ சில வருத்தங்கள் இருந்தாலும் சில விஷயங்கள் சரியாக செய்கிறார். சரி, இங்க வந்து இப்போ ரீல்ஸ் ஆட்சி தான் நடக்குது சொன்னாங்க, உண்மைதானே அது? இப்ப இல்ல, இது போன திமுக ஆட்சியிலும் இதே தாங்க, எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க அதிகமா இருக்கு சொல்றீங்களா? இல்ல, அது சார் இளைஞர் புதுசா வந்தா எல்லாருமே அப்படி பண்ணுவாங்க. அதனால இது திரு மோடி அவர்களை திரு விஜய் சந்தித்த பொழுது உங்களுக்கு அவர் சொன்னாராம், தயவு செய்து ஜாக்கிரதையா இருக்கணும், எந்த அமைச்சரும் யாரோடும் வீடியோ எடுக்கிறதோ காசு கொடுத்தா வாங்காதீங்க. நம்ம பிஜேபியில ஒரு முன்னாள் தலைவருக்கு காசு கொடுத்து அது ஸ்டிங் ஆபரேஷனாக அவர் ராஜினாமாவே பண்ணும் நிலைமைக்கெல்லாம் போயிருக்கு, ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்லியிருக்கார். செங்கோட்டையன் ஒரு இது வந்த காலத்தில் சேலத்தில் யாரோ ஒரு 300 கோடி ஏமாற்றியவரோடு கட்சியில் சேர்த்தார்னு சொல்லி நிதியமைச்சர் பதவியிலிருந்து அப்புறம் வருவாய்த்துறைக்கு மாற்றப்பட்டார். அதன் பிறகு நேத்தோ முந்தனைக்கோ இது பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்து ஆளோட ஃபோட்டோ எடுத்துட்டு அது எனக்கு தெரியாதுன்னு இப்போ ஒரு அறிக்கை வருகிறது. ஸோ இதையெல்லாம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். இன்னைக்கு காலையில் பேப்பரில் சட்டசபை கூடும் முன்பாக அமைச்சர்கள் சட்டசபை உறுப்பினர்களுக்கு ட்ரைனிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும். நான் தான் சொல்லிட்டேன்ல, 1 மாதம்தான் ஆயிருக்கு. சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் வேகம் வரணும். மற்ற விஷயங்கள் புரிஞ்சு கொண்டு செய்யணும். பட் ஆட்சிக்கு நேரம் கொடுப்போம். கூறுபவை நல்லாக இருக்கு. அதாவது ஊழல் இல்லாமல் தடுப்போம், பார்ட்டி ஃபண்டு வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்வது நல்லா இருக்கு. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு தினகரன்ல கடந்த 3 நாட்களில் மட்டும் சென்னையில் சில பெரிய பில்டிங் கொடுத்து 100 கோடி லஞ்சம் கைமாறி இருக்கிறது ஒரு அதிகாரிக்குன்னு ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது இதில் படித்தா இதாக இருக்குது. தினகரனில் வந்ததுனால் நம்பிக்கைத்தன்மை 40% தான் என்னை பொறுத்த வரைக்கும் உண்டு. ஸோ அதை செக் பண்ணணும். அதனால ஆட்சி பேச்சுக்கள் நன்றாக இருக்கிறது. பட் இது மெஜாரிட்டி இல்லாத நிலைமையில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். வருங்காலத்தில் மேலும் பேசலாம். கண்டிப்பாக. சரி, இப்போ நிதி ஆயோக கூட்டம் வந்து முக ஸ்டாலின் இல்லாமல் போய மாட்டார், நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இப்போ வந்து ஜோசப் விஜய் அவர்கள் வந்து போயிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நிதி ஆயோக்னு இப்போ வச்சிருக்கிற பேருக்கு முன்னாடி பேர் பிளானிங் கமிஷன். 5 ஆண்டு திட்டங்கள் போட்டுட்டு வருடம் ரெவ்யூ பண்ணுவாங்க. போன வருஷம் என்னெல்லாம் கேட்டீங்க, அதுக்கு ஃபண்ட்ஸ் வந்துச்சா, இல்லை போன வருஷம் கொடுத்ததை விட நீங்கள் சொன்னதை விட இந்த வருஷம் வேகமாகவோ குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு திட்டம் போடுறீங்க, அதில் வரல. பரந்தூர் கட்டுறது எத்தனை வருஷமாக இழுத்துட்டு இருக்கு, இன்னும் இடத்த வாங்கி முடிக்கல, இப்போ பரந்தூர் வேண்டான்னு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி திட்டங்களை கூறி இதெல்லாம் எனக்கு வேணும், என்னுடைய மாநிலத்தில் இதெல்லாம் பிளான் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கணும். ஸோ நீங்கள் போய் பேசலாம், உங்கள் சார்பாக வேற ஒருத்தரும் பேசலாம். இன்னொன்று, ஆங்கிலம் ஹிந்தி தெரிஞ்சாதான் இதில் பேச முடியும். ஸோ ஸ்டாலினுக்கு அந்த சிக்கல் இருந்தது. அதே நேரத்தில் தன்னுடைய மகன் வழக்கு இருந்த வருடத்தில் கடைசி வருடம் மாத்திரம் போய் ஒரு 3 நிமிஷம் சந்தித்து ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டார். ஸோ போவதை வரவேற்போம். இன்னொன்று, ஒரு முதலமைச்சர் பதவியேற்றால் இப்போ பிரதமர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, சபாநாயகர், உள்துறை அமைச்சரை சந்திக்கணும். போன முறை போன பொழுது பிரதமர் மாத்திரம் சந்திச்சுட்டு வந்துட்டார். பட் அப்பயுமே நல்ல பலன்கள் இருந்தது. உங்களுக்கு பஞ்சுக்குரிய இம்போர்ட் டேக்ஸை 5 மாதத்துக்கு கோரிக்கையை ஏற்று தள்ளுபடி பண்ணிட்டாரு. இதுக்கு ஜல்ஜீவன் திட்டத்துக்கு 9,000 கோடியை கொடுத்தாங்க. நேற்றுக்கு பேரிடர் நிதி 1000 கோடி வந்திருக்குன்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்கார். ஸோ மத்திய அரசு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறது. சார், மத்திய அரசோடு இணக்கமாக இருந்த இபிஎஸ் 11 அரசு மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்தார். கண்டிப்பாக. சரியா? இந்த 5 ஆண்டுல ஒரு சீட்டு கூட கவர்மெண்ட் காலேஜில் ஏறல. சரி, பிரைவேட் காலேஜில் போய் படிக்கணும்னா 2 கோடி ரூபாய். அது ஜெகத் ரட்சகன் நடத்தினாலும் சரி, ஏவாவேலு நடத்தினாலும் சரி, அல்ல தம்பிதுரை நடத்தினாலும், யார் நடத்தினாலும் 2 கோடி ரூபாய் ஆகும் 5 வருஷத்துக்கு. ஆனால் அரசு காலேஜாக இருந்தால் 50,000 ரூபா தான் வருஷத்துக்கு. 5 வருஷத்துக்கு 2 லட்சம். ஹாஸ்டலோடு சேர்த்தா இன்னொரு 2 லட்சம்.
ஸோ நம்மளை போல நடுத்தர வர்க்கம் பார்க்கணும்னா அரசு கல்லூரி வேணும். 11 கல்லூரி கிடைச்சிது. ஸோ டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று மோடி சொல்வது அதுக்கு தான். ஸோ இவர் அரசியல் ரீதியாக எதிர்த்தாலும் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அல்லது திரு ஒரிசால நவீன் பட்நாயக் போல இணக்கமாக போனால் பல்வேறு திட்டங்களை எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்படி திமுக ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அதாவது தூத்துக்குடியில் பாம்பேயில் உள்ள மத்திய அரசு நிறுவனமான மசோகண்டாக்கோட இவங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் 29,000 கோடிக்கு நாங்கள் திமுக போட்டிருந்தோம். ஆனால் இப்போ அவங்க ஆந்திராவுக்கு போயிட்டாங்கன்னு பரப்புறாங்க. இது என்ன ஆச்சுன்னு சொன்னால், இவங்க செப்டம்பர் மாதம் மசகண்டாக்கோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. டிசம்பர் மாதம் ஹுண்டாயில சவுத் கொரியாவோட போய் ஏகபோக உரிமையை அந்த இடத்த கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கொரியா கட்ட போகுதுன்னா நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னா, இன்னும் சொல்ல போனால் தூத்துக்குடி பக்கம் என்பது கடல் ரீதியாக மிகவும் வசதியான பகுதி. அங்கேருந்து மற்ற இதுக்கு போகிறதுக்கு எளிது, ஆந்திரா கடலை விட. ஸோ நிச்சயமாக ஸ்ரீஹரிகோட்டாக்கு பதிலாக அப்பவுமே கூட குலசேகரப்பட்டினம் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது. எப்படி அந்த காலத்தில் மதியழகன் அதை தவற விட்டார்னு அதை ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோம். ஸோ அதனால இந்த முறையும் இவங்க ஹுண்டாயோட போட்டதுனால தான் இந்த திட்டம் போனது. இப்போ ஹுண்டாய் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணல. ஏன்னா ஹுண்டாயோட போட்டிருக்கிறது அக்ரிமெண்ட், அங்கே போட்டிருக்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தம். புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார், தேவப்பிரியா சார் இனிமேல் 2 நாளைக்கு ஒரு தடவை 3 வீடியோ உங்களுக்கு சார்னு சொல்கிறீங்க, நானும் சரிங்கிறேன், அப்புறம் நீங்களும் ஃபோன் பண்ணல நானும் வரலன்னா எடுக்க மாட்டோம். இது வெறும் புரிந்துணர்வு தான். அக்ரிமெண்ட்னா பக்காவா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும். இப்போ ஹுண்டாயோட போட்டு அவங்க ஒன்றும் பண்ணலை. நேற்றைய தினம் திரு விஜய் அவர்கள் மேடம் கீர்த்தனாவா இப்போ அனுப்பிச்சு ஹுண்டாயை வேகமாக பண்ணணும்னு பண்ணுறாங்க. சரி, நல்ல ஆரம்பங்கள் நன்று, சிலது நன்றாக தெரிகிறது. 70% நல்லா இருக்கு, 30% சிக்கல்கள் வருது. இது எதிர்பார்க்கப்பட்டதான். பட் சட்டம் ஒழுங்கில் இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படணும். சிங்கப்படையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விசாரணை அதிகாரமோ இதுவோ இல்லைன்னு இன்னைக்கு ஒரு பத்திரிகை செய்திகிறது. ஆனால் துப்பாக்கி இருக்குங்கிறாங்க. அப்போ என்ன போஸ்டிங் என்னன்னு தெரியல. தாவேகாவுடைய தேர்தல் இதிலேயே வாக்குறுதிகளில் ஆர்டர்லி முறை ஒழிக்கப்படும் இருக்காங்க. ஆர்டர்லி 1,20,000 போலீஸில் கிட்டத்தட்ட 12,000 பேர் மேல் அதிகாரிகள் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள ரிலீஸ் பண்ணாலே 12,000 போலீஸ் கிடைக்கும். ஸோ அதை பண்ணினாலே புதிதாக எடுக்க வேணாம். புதுசாக எடுக்க தேவை இருக்கிற இடத்துல எடுக்கலாம். பட் ஒரு வீட்டில் இன்னும் சொல்ல போனால் நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கே, திமுகவின் ஞானசேகரனை கண்டுபிடிக்கிறதுக்கே இதோடைய மொபைல் ரெக்கார்டு தான் பிடிச்சி அவனுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. இப்போ ஒன்றும் இல்லைன்னா அந்த போலீஸுடைய வீடுகள் பக்கத்தில் இருக்கிற மொபைல் ட்ராக் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா எத்தனை போலீஸ் அங்கே இருக்காங்க, எத்தனை கார் ஒவ்வொரு ஐபிஎஸ் அதிகாரியும். ஒரு அதிகாரிக்கு ஒரு கார், அவருக்கும் அதிகபட்சம் குடும்பத்துக்கு ஒரு காரும் கொடுக்கலாம். இதை தவிர அவங்க வீட்டு வேலைக்குன்னு 12,000 ரூபா அலவன்ஸ் உண்டு. ஆனால் இவங்க 5 பேரை வீட்டு வேலைக்கு வச்சுக்கிட்டு காரு டிரைவர் எல்லாத்துக்கும் ஆளை வச்சுட்டு இருக்காங்கன்னு செய்திகள் வருகிறது. ஆனால் கோர்ட்டில் போய் யாருமே ஆர்டர்லி இல்லைன்னு கொடுக்குறாங்க. ஆனால் தகவல்கள் 8,000 12,000 பேர் ஆர்டர்லியாக இருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ணாலே எவ்வளோ போலீஸ் கிடைக்கும். ஸோ இதையெல்லாம் செய்யணும். தாவேகா வாக்குறுதியில் அது இருக்குது, வேறு யாருமே இது வரைக்கும் கொடுக்காதது. ஸோ யாரையோ கேட்டு மிக அருமையாக தயாரிச்சிருக்காங்க. மக்கள் பெருவாரியாக நம்பிக்கையும் ஓட்டையும் போட்டிருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி இல்லைங்கிறத சில விதங்களில் செஞ்சது பல பேருக்கு வருத்தம். தீய சக்தின்னு சொன்ன அதே கட்சிக்கு ஆட்களை வச்சுக்கிட்டு ஜெயிச்சு கூட்டணி சேர்த்துருக்கீங்க. இன்னொன்று அதிமுக உடைக்கிற வேலை நடக்குதுன்னு. ஆனாலும் மெஜாரிட்டி மக்கள் கொடுத்த தீர்ப்பை காப்பாற்றுறதுக்காகன்னு கொஞ்சம் நம்ம சாணக்கிய நீதியில் அதை கடந்து போனால் நல்லாட்சி கொடுப்பார் என்று நம்புவோம். இல்லை என்றால் ஒரு வீரல் புரட்சி மீண்டும் நடக்கும். கண்டிப்பாக சார். உங்கள் பொன்னான கருத்துக்களை இளையபாய் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார்.